இனிய வணக்கம். அலர் அறிவுறுத்தல் என்ற இந்த இனிய அதிகாரத்திலே நாம் பார்க்க இருப்பது 4வது குறள், 1144. கவ்வையால் கவ்வது காமம் அது இன்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து என்ற குறள். கவ்வையால் கவ்விது என்று எழுதுகிறார். இந்த கவ்வை என்ற சொல்லுக்கு அலர் என்று பொருள். கவ்வையால் கவ்விது என்று சொல்லும் பொழுது இந்த காதல் இந்த அலர் என்ற தன்மையினால் ஒரு உரத்தை பெறுகிறது, பொலிவை பெறுகிறது, அழகை பெறுகிறது, அர்த்தத்தை பெறுகிறது. ஏன்? எங்களுக்கு ஆக்கமாக இருக்கிறது. கவ்வையால் கவ்விது காமம். இந்த காதலினுடைய அந்த மலர்ச்சி, வளர்ச்சி, தளர்ச்சி அல்ல, எழுச்சி எல்லாமே இந்த அலரால், ஊரார் துற்றும் அலரால் எங்களுக்கு அது உறுதி செய்யப்படுகிறது. அது இன்றேல், தப்பி தவறி இந்த மாதிரி பேசுறது இல்லாமல் போச்சுன்னா அது இன்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து என்று எழுதுகிறார். இந்த தவ்வென்னும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிறப்புகள், இந்த தவ்வென்னும் இந்த சிறப்பையே இந்த அலர் இல்லை என்றால் எங்களுடைய காதல் அங்கே இழந்து விடுகிறது. அப்போ காதலினுடைய மலர்ச்சிக்கும், காதலுடைய எழுச்சிக்கும், காதலுடைய அந்த உரத்திற்கும் அடிப்படை எது என்றால் ஊரார் தூற்றும் பழிகள். இங்கே ஒரு செய்தியை நமக்கு வள்ளுவர் ரொம்ப தெளிவாக வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலில் பொறுமை அவசியம், போராட்ட குணம் அவசியம், எல்லாத்தை விட ஆழமான அந்த ஈர்ப்பு, அந்த பிடிப்பு, அந்த பற்று மிக மிக அவசியம். அப்படி இருப்பவர்கள் எத்துணை எதிர்ப்புகளையும் அவர்கள் எப்படி தங்களுக்கு ஆக்கங்களாக அவர்கள் உருவாக்கம் செய்கிறார்கள் என்பதுதான். இல்லைன்னா என்ன ஆகும்னா உடனே ஒரு முடிவெடுத்துறது, இல்லை வேறு காரணங்களால் பிரிந்து விடுவது, அல்லது ஏதோ ஒரு சாக்கு சொல்லி கழட்டி விடுவது. இதுபோலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த காதல் என்ற பெயரிலே ஏற்படக்கூடிய ஒரு அநீதிகளாகத்தான் நாம் பார்க்கிறோம். அப்போ அது அறமற்ற செயல். உண்மையான அந்த காதல் இருக்கும் பொழுது, அதிலே அந்த தூய்மைத்தன்மை இருக்கும் பொழுது, அது எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் உரமாக்கி கொள்ளும் உன்னதம் படைத்தது தான் அந்த காதல் நெறிகள் என்பதைத்தான் வள்ளுவர் இங்கு காட்டுகிறார். அவர்கள் தொலைந்து போவதில்லை, மாறாக அவர்கள் தங்களையே கண்டெடுக்கும் இடம்தான் இந்த தூய காதல் என்பதை மிக அழகாக நம்மிடையே வள்ளுவர் நிறுவும் இந்த குறளை நாம் ஆழ கற்போம் என்று சொல்லி அதை வாழ்வியலாக்குவோம் என்றும் வலியுறுத்தி இந்த நாள் இனிய நாளாகி இதை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.